இந்திய முஸ்லிம்களின் வாழ்வோடும் வரலாற்றோடும் இரண்டர கலந்துவிட்ட பேரியக்கம் முஸ்லீம் லீக். வரலாற்று பேரியக்கம் முஸ்லீம் லீக்கை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்திய தேச வரலாற்றை ஒருபோதும் எழுத முடியாது. 1857 முகலாய சக்கரவர்த்தி பகதூர் ஷா தலைமையில் நடைபெற்ற முதல் சுதந்திர போர் அடக்கப்பட்டு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கம் இங்கிலாந்தின் விக்டோரியா மகாராணியிடம் ஒப்படைக்கப்பட்டது. மகாராணி சார்பில் 1858 நவம்பர் 1 அன்று வெளியிடப்பட்ட உறுதிமொழிகள் அனைத்தும் முஸ்லிம்கள் விஷயத்தில் பொய்த்து போனதோடு முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறையே கையாளப்பட்டது. 1885 டிசம்பர் 28 அன்று இந்திய தேசிய காங்கிரஸ் துவக்கப்பட்டது. அதன் முதலாவது மாநாட்டில் இந்திய அரசு ஊழியர் அனைவரும் இந்தியர் மயமாக்கப்பட வேண்டும் என்று எடுக்கப்பட்ட உறுதிமொழியின் பலன் முற்பட்ட சமூகத்தை மட்டுமே சென்றடைந்தது. இக்காலகட்டத்தில்தான் சர் சையத் அஹ்மத் கான் முஸ்லிம் கல்வி மாநாடு என்ற அமைப்பையும் அலிகரில் முகமடன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியையும் தொடங்கி கல்வி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். 1905 நடைபெற்ற வங்கப் பிரிவினையால் ஏற்பட்ட பிரச்சினைகள் முஸ்லிம்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இங்கிலாந்தில் இந்திய விவகார அமைச்சர் மார்லி பிரபு இந்திய சட்டங்கள் சீர்திருத்தப்பட இருப்பதாக அறிவித்தார். இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய முஸ்லிம் தலைவர்கள் 1906 அக்டோபர் 1 அன்று சிம்லா சென்று வைஸ்ராய் மிண்டோ பிரபுவை சந்தித்து சமுதாய கோரிக்கைகளை முன்வைத்தனர். முஸ்லிம்களுக்கென அரசியல் அமைப்பு துவக்க நவாப் சலீமுல்லா கான் வேண்டுகோள் விடுத்தார். 1906 டிசம்பர் 30 அன்று இன்றைய வங்கதேச தலைநகர் டாக்கா அரசு பூங்காவில் நடைபெற்ற முஸ்லிம் கல்வி மாநாட்டில் இந்த வேண்டுகோள் ஏற்கப்பட்டு அகில இந்திய முஸ்லிம் லீக் ஆரம்பிக்கப்பட்டது. டிசம்பர் 31 அன்று நடைபெற்ற அதன் முதலாவது கூட்டத்தில் சர் சுல்தான் முகமது ஆகா கான் தலைவராகவும் நவாப் முஹசினுல் முல்க், நவாப் வக்காருல் முல்க் ஆகியோர் பொதுச் செயலாளர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். முஸ்லிம் லீக் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு இந்திய கவுன்சில் சட்டம் 1909 முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பது இதிலிருந்துதான் உதயமானது. 1935 காயிதே ஆசம் முகமது அலி ஜின்னா தலைவரானதும் முஸ்லிம் லீக் நாடு தழுவிய மக்கள் இயக்கமாக உருவெடுத்தது. சென்னை மாகாணத்தில் ஹாஜி எம் ஜமால் முகமது சாஹிப் முஸ்லிம் லீக் அமைப்பு பணிகளை மேற்கொண்டார். காயிதே மில்லத் எம் முகமது இஸ்மாயில் சாஹிப் 1937 அகில இந்திய முஸ்லிம் லீக்கில் சேர்ந்து அடுத்த ஆண்டே மதராஸ் ஜில்லா தலைவரானார். 1945 மதராஸ் மாகாண சட்டசபைக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட காயிதே மில்லத் அதே ஆண்டு எதிர்க்கட்சி தலைவராகவும் மதராஸ் மாகாண முஸ்லிம் லீக் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாப்பிள்ளா முஸ்லிம்கள் புரட்சி, கிலாபத் இயக்கம், ஜாலியன் வாலாபாக் என பல பரிணாமங்களை பெற்ற இந்திய சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்தது. காங்கிரஸ், முஸ்லிம் லீக் வீறு கொண்டு விடுதலைக்கு பாடுபட்டன. இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்க முன்வந்த பிரிட்டிஷ் அரசு 1946 மார்ச்சில் அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவிற்கு அனுப்பியது. அக்குழு அளித்த பரிந்துரைகளை ஏற்று 1940 லாகூரில் நிறைவேற்றிய தனிநாடு கோரிக்கையை கைவிட முஸ்லிம் லீக் முடிவு செய்தது. கடைசி நேரத்தில் அன்றைய காங்கிரஸ் தலைவரின் பேட்டி, காங்கிரசில் ஆதிக்கம் செலுத்திய இந்துத்துவ தலைவர்களின் செயல்பாடுகள், ஓயாத வகுப்பு கலவரங்கள் தேசம் பிளவுபடுவதை தவிர்க்க இயலாததாக்கிவிட்டன. 1947 ஆகஸ்ட் 15
இந்தியா, பாகிஸ்தான் என இரு தேசங்களாக நாடு விடுதலை பெற்றது. ஆயிரத்தி 1946 நேரு தலைமையில் அமைந்த இடைக்கால அமைச்சரவையில் இடம்பெற்ற முஸ்லீம் லீக்கின் 5 அமைச்சர்களில் ஒரு பதவி ஜோகேந்திரநாத் மண்டல் என்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தவருக்கு அளிக்கப்பட்டது. அவரே பின்னர் பாகிஸ்தானின் அரசியல் நிர்ணய சபை தலைவராகவும் அதன் முதல் சட்டமைச்சராகவும் தேர்வு செய்யப்பட்டார். இந்திய அரசியல் நிர்ணய சபைக்கு சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரை காங்கிரஸ் புறக்கணித்திருந்த சமயத்தில் வங்கத்திலிருந்து வேட்பாளராக்கி வெற்றி பெறச் செய்து அவரை அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக்கியது முஸ்லீம் லீக். டாக்டர் அம்பேத்கரே அரசியல் நிர்ணய சபை வரைவுக்குழு தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டார். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. அரசியல் நிர்ணய சபையின் முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப், KTM அகமது இப்ராஹிம் சாஹிப், பி போக்கர் சாஹிப், மஹமூப் அலி பேக் சாஹிப் ஆகிய 4வரும் அரசமைப்பு சட்டத்தில் கையெழுத்திட்டனர். தேச விடுதலைக்கு பின் அகில இந்திய முஸ்லீம் லீக் கவுன்சில் கடைசி கூட்டம் 1947 டிசம்பர் 13, 14 தேதிகளில் பாகிஸ்தானின் கராச்சியில் முகமது அலி ஜின்னா தலைமையில் நடைபெற்றது. அகில இந்திய முஸ்லீம் லீக் பணிகள் இக்கூட்டத்தோடு நிறைவுபடுத்தப்பட்டு முஸ்லீம் லீக்கை எதிர்காலத்தில் தொடர்வதா வேண்டாமா என்பதை இந்தியா, பாகிஸ்தான் நாடுகளிலுள்ள கவுன்சில் உறுப்பினர்கள் தனித்தனியாக கூடி முடிவெடுப்பர் என முடிவு செய்து முஸ்லீம் லீக்கின் இந்திய கன்வீனராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் தேர்வு செய்யப்பட்டார். 1948 மார்ச் 10 புதன்கிழமை சென்னை அரசினர் தோட்டத்தில் உள்ள ராஜாஜி ஹாலில் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அகில இந்திய முஸ்லீம் லீக் தேசிய கவுன்சில் கூட்டத்தை தலைமையேற்று நடத்தினார். அகில இந்திய முஸ்லீம் லீக்கை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக மலரச் செய்வது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மூச்சினிலே எங்கள் பேச்சினிலே நின்று முட்டி ததும்பிய சொல் மூண்டெழுந்தே அந்த வானம் அதிர்ந்திட முழங்கும் பேரிரைச்சல். முஸ்லிம் லீக் ஜிந்தாபாத், முஸ்லிம் லீக் ஜிந்தாபாத், முஸ்லிம் லீக் ஜிந்தாபாத். 1952 பொதுத் தேர்தலில் சென்னை மாகாண சட்டசபைக்கு மலபார் பகுதியிலிருந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் 5 தேர்வு செய்யப்பட்டனர். மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்டதற்கு பின் 1962 தேர்தலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட முஸ்லீம் லீக் 1967 தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு அரும்பாடுபட்டது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவராக இருந்த காயிதே மில்லத் மறைவுக்கு பின் 1972-73 ஆண்டுகளில் சையது அப்துல் ரஹ்மான் பாஃபக்கி தங்கள் 1973 முதல் 94 வரை மஹபூபே மில்லத் இப்ராஹிம் சுலைமான் சேட் 1994 முதல்
2008 வரை முஜாஹிதே மில்லத் குலாம் மஹமூது பனாத்வாலா சாஹிப், 2008 முதல் 2017 வரை அகமது சாஹிப் ஆகியோர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்களாக பணியாற்றினர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாடு மாநில தலைவர்களாக 1948 முதல் 72 வரை காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப், 1972 முதல் 75 வரை காதிமே மில்லத் KS அப்துல் வஹாப் ஜானி சாஹிப், 1975 முதல் 99 வரை சிராஜுல் மில்லத் AKA அப்துல் சமத் சாஹிப் ஆகியோரும், அதன் பொதுச் செயலாளர்களாக KTM அகமது இப்ராஹிம் சாஹிப், பன்னூலாசிரியர் AK ரிவாயி சாஹிப், பன்மொழி புலவர் MA லத்தீப் சாஹிப், நாவலர் AM யூசுப் சாஹிப், பேராசிரியர் KM காதர் மொஹிதீன் சாஹிப், KA வஹாப் சாஹிப், டாக்டர் ஹக்கீம் SA சையத் சத்தார் சாஹிப் ஆகியோரும் பணியாற்றியுள்ளனர். இன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாடு மாநில தலைவராக முனீருல் மில்லத் பேராசிரியர் KM காதர் மொஹிதீன் சாஹிப், பொதுச் செயலாளராக KAM முகமது அபூபக்கர் MLA, பொருளாளராக MSA ஷாஜஹான், முதன்மை துணைத் தலைவராக M அப்துல் ரஹ்மான் ஆகியோர் சிறப்பாக செயல்படுகின்றனர். கேரள முஸ்லிம்களை சையத் அப்துல் ரஹ்மான் பாஃபக்கி தங்கள், பூக்கோயா தங்கள், பாணக்காடு முகமது அலி ஷிகாப் தங்கள், அவர்களைத் தொடர்ந்து தற்போது ஹைதர் அலி ஷிகாப் தங்கள் சிறப்பாக வழிநடத்தி வருகின்றனர். சுதந்திர இந்தியாவிலேயே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முதலமைச்சராக கேரளாவில் CH முகமது கோயா 1979 அக்டோபர் 12 பதவியேற்று புதிய வரலாறு படைத்தார். வரலாற்றில் முதல் முறையாக 2004 முதல் 2014 வரை மத்திய அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம்பெற்று அகமது சாஹிப் மத்திய அமைச்சரானார். வரலாற்றில் முதல் முறையாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர்களாக போட்டியிட்டு நாடாளுமன்ற மக்களவையில் ET முகமது பஷீர், மாநிலங்களவையில் PV அப்துல் வஹாப் இன்று செயல்படுகின்றனர். கேரளாவில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போதும் பணியாற்றுகின்றனர். கேரள அரசியலில் தவிர்க்க முடியாத சக்திமிக்க தலைவராக PK കുഞ്ചാലിക്കുട്ടി திகழ்கிறார். കുഞ്ഞാപ്പ പുലിയ നാടിന്റെ നിധിയ ലീഗിന്റെ ചുണക്കുട്ടിയ ഈ ലീഗിന്റെ പുലിക്കുട്ടിയ. കുഞ്ഞാപ്പ പുലിയ നാടിന്റെ നിധിയ ലീഗിന്റെ ചുണക്കുട്ടിയ ഈ ലീഗിന്റെ പുലിക്കുട്ടിയ. വികസന നേട്ടത്തിന്റെ രചിതയാത്രയാൽ വിസ്മയ നായകൻ വന്നേ. தமிழகத்தில் ஏணி சின்னத்தில் போட்டியிட்டு வரலாற்றில் முதல் முறையாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுகிறார் KAM முகமது அபூபக்கர். சட்டப்பேரவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட KAM முகமது அபூபக்கர் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகின்றேன். அரசியல் நிர்ணய சபை, நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி மன்றங்களில் இடம்பெற்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சாதித்தவை ஏராளம். முஸ்லீம் லீக் பெற்றுத்தந்த உரிமைகள் சுதந்திரத்திற்கு பின் பறிக்கப்பட்டன. மிரட்டல்களும் அச்சமும் நிறைந்த அந்த காலகட்டத்தில் இந்திய முஸ்லிம்களின் வாழ்வுரிமையை காத்த பேரியக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். தனிமனித உரிமை, மதக்கல்வி, பின்தங்கிய பட்டியலில் முஸ்லிம்களுக்கு இடம், இடஒதுக்கீடு உள்ளிட்ட விவாதங்களில் அரசியல் நிர்ணய சபையில் காயிதே மில்லத் அவர்களின் பங்களிப்பு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. மத பிரச்சாரம் செய்வதற்கு உரிமம் பெற வேண்டும், பலதார மனங்களுக்கு தடை என்றெல்லாம் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது
அவற்றை தகர்த்தது முஸ்லிம் லீக். சிறப்பு திருமணச் சட்டம் அமுல்படுத்தப்பட்ட போது அது ஷரியத் நடைமுறைகளுக்கு எதிரானது என்பதை எடுத்துக்காட்டி முஸ்லிம்கள் மீது அச்சட்டம் திணிக்கப்படாமல் தடுத்தது. இறந்தவர்களை அடக்கம் செய்யும் கபரஸ்தான்கள் நகர எல்லைக்குள் இருக்கக்கூடாது என்ற மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஆரம்ப நிலையிலேயே அதனை எதிர்த்து அது சட்டமாகாமல் தடுத்தது. இறந்தவர்கள் உடலை நல்லடக்கம் செய்வதற்கு பதில் எரியூட்டப்பட வேண்டும் என சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதை எதிர்த்து முறியடித்தது. வக்ஃப் சொத்துக்களை விற்று பணத்தை வங்கிகளில் முதலீடு செய்து கிடைக்கும் வட்டி வருவாயை கொண்டு வக்ஃப் நோக்கங்களை நிறைவேற்ற சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது அதை எதிர்த்து வக்ஃப் புனிதத்தை காத்தது. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழி பட்டியலில் உருது புறக்கணிக்கப்பட்ட போது வாதாடி உருதுவை இடம்பெறச் செய்தது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் முஸ்லிம்கள், உருது பேசும் முஸ்லிம்களும் அதில் சேர்ப்பு என சாதனை படைத்தது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். எண்ணற்ற ஆரம்ப கல்வி நிலையங்கள், கல்லூரிகள் தொடங்க காரணமாக இருந்தது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அலிகரில் முகமடன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை முஸ்லிம் பல்கலைக்கழகமாக்கிய முஸ்லீம் லீக் அப்பல்கலைக்கழகம் ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் சிறுபான்மை தனித்தன்மைகளை காக்க தொடர்ந்து முழு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இன்று தேசிய விவாதப் பொருளாகியுள்ள பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்படாமல் தடுப்பதற்கு கடந்த 69 ஆண்டு காலமாக முழு முயற்சிகள் செய்து வந்த முஸ்லிம் லீக் இப்போதும் அந்த முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்கிறது. அதில் ஒரு அம்சமாக 1 கோடி கையெழுத்துக்களை பெற்று அம்மனுக்களை 2016 மார்ச் 14 குடியரசுத் தலைவரிடம் நேரில் வழங்கியது. சாபானு வழக்கில் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் ஷரியத் சட்டத்திற்கு எதிராக அளித்த தீர்ப்பை எதிர்த்து மக்களை ஒன்று திரட்டி போராடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நாடாளுமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தியது. இதற்காக மறைந்த தலைவர் குலாம் மஹமூது பனாத்வாலா சாஹிப் தாக்கல் செய்த தனிநபர் மசோதாவும் அவர் செய்த வாதமும் நாடு முழுவதும் எதிரொலித்தது. வட இந்தியாவிலும் வடகிழக்கிலும் வகுப்பு கலவரங்கள் நடைபெற்று முஸ்லிம்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்த போதெல்லாம் முஸ்லிம் லீக் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டியது. பீகார், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களில் கலவரம் நடைபெற்ற போது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மறைந்த தலைவர்களான இப்ராஹிம் சுலைமான் சேட், குலாம் மஹமூது பனாத்வாலா நேரில் சென்று ஆறுதல் கூறி முகாம்களையும் அமைத்து உதவினர். 1997 தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த சமுதாயத்தையே நிலைகுலையச் செய்தது. ஒரு காவலர் கொல்லப்பட்டதை அடுத்து முஸ்லிம் சமுதாயத்தின் மீது காவல்துறையே எதிராக மாறியது. 19 முஸ்லிம்கள் உயிரோடு எரிக்கப்பட்டும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டும் உயிரிழந்தனர். கோவையில் முஸ்லிம்களே வாழ முடியாத நிலை ஏற்பட்டுவிடுமோ என்ற நிலையில் பலமுறை அங்கு சென்று ராணுவத்தை வரவழைத்தது முதல் உயிரிழந்தவர்களின் ஜனாசாக்களை அடக்கம் செய்தது வரை, ஆறுதல் கூறியதிலிருந்து ஆதரவு கரம் நீட்டியது வரை அனைத்தையும் செய்தார் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் அன்றைய தேசிய செயலாளர் அகமது சாஹிப். நீதி விசாரணை, உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை, தவறிழைத்த காவலர்களுக்கு தண்டனை என்று அவர் வைத்த கோரிக்கைகளெல்லாம் அன்று ஏற்கப்பட்டன. 2002 குஜராத் கலவரத்தால் ஒட்டுமொத்த தேசமே அதிர்ச்சியில் உறைந்தது. ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் உயிரிழந்தனர். பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் உடைமைகளை இழந்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அகமது சாஹிப், குலாம் மஹமூது பனாத்வாலா பயணம் மேற்கொண்டு மக்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரணப் பணிகளுக்கு ஏற்பாடுகள் செய்து உதவியதோடு 2012 ஆண்டு அஸ்ஸாமில் முஸ்லிம்களுக்கு எதிராக
போடோ தீவிரவாதிகள் நடத்திய வன்முறை வெறியாட்டத்தால் 4 லட்சம் முஸ்லிம்கள் வெளியேறி 270 அகதி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். அகமது சாஹிப் தலைமையிலான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நிவாரணக் குழுவினர் நேரில் சென்று அவர்களுக்கு உதவியதோடு அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈடி முகமது பஷீர், எம் அப்துல் ரஹ்மான் ஆகியோருடன் அஸ்ஸாமின் அன்றைய முதல்வர் தருண் கோகாயை சந்தித்து நிரந்தர தீர்வுக்கு வலியுறுத்தி வந்தார்கள். 2013 உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் நடைபெற்ற கலவரத்தில் 57 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். 94 கிராமங்களைச் சேர்ந்த 42,000 முஸ்லிம்கள் வெளியேறி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்தியது. அன்றைய அதன் தேசிய தலைவர் அகமது சாஹிப் தலைமையிலான குழுவினர் நேரில் சென்று உதவிகள் செய்தனர். அம்மாநில முதல்வர் அகிலேஷ் யாதவை சந்தித்த அகமது சாஹிப் நிலவரங்களை எடுத்துக் கூறி தலையிடக் கோரினார். வீடிழந்தவர்களுக்கு அங்கு வீடுகளை முஸ்லிம் லீக் கட்டிக் கொடுத்து வருகிறது. காஷ்மீர் மாநிலத்தில் நிலவிய அசாதாரணமான சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டு வர அன்றைய மத்திய அரசு 2010 அனைத்து கட்சி தூதுக்குழுவை அமைத்தது. இக்குழுவில் இடம்பெற்று காஷ்மீர் சென்று நிலவரங்களை நேரில் கண்டறிந்த அகமது சாஹிப் காஷ்மீரின் அப்பாவி மக்களுக்காகவும் அங்குள்ள இளைஞர்களுக்காகவும் குரல் கொடுத்தார். அக்குழு பரிந்துரைத்த 8 அம்ச திட்டத்தில் பெரும்பாலானவை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் முன்மொழிந்தவை. 2008 டெல்லியில் தொடர் குண்டுவெடிப்புகள் நடந்து பலர் பலியாகினர். இதற்கும் முஸ்லிம்களே காரணம் என கூறி ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் 2 என்கவுண்டர் செய்யப்பட்டனர். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உடனடியாக களமிறங்கியது. அதன் அன்றைய தேசிய தலைவர் அகமது சாஹிப், தேசிய பொதுச் செயலாளர் பேராசிரியர் KM காதர் மொஹிதீன் ஆகியோர், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி, அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோரை சந்தித்து முறையிட்டதன் விளைவால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் மலேகான் உள்ளிட்ட குண்டுவெடிப்புகளை நடத்தியவர்கள் இந்துத்துவவாதிகள் என்பதும் இந்தியாவுக்கு புதிய ஆபத்து காவி தீவிரவாதம் என்பதும். கல்வி வேலைவாய்ப்பில் முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று 1999 மார்ச் 10 அன்று சென்னை மெரினா கடற்கரை சீரணி அரங்கில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொன்விழா நிறைவு மாநாட்டில் சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் வலியுறுத்தினார். அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர், நிச்சயம் இதை பரிசீலித்து நல்ல முடிவு அறிவிப்பேன் என்றார். அதன்படி 2007 செப்டம்பர் 15 அன்று அவசர சட்டம் பிறப்பித்து 3.5% இடஒதுக்கீடு வழங்கினார். பள்ளிவாசல் கட்டுவதற்கு அனுமதி மறுப்பு, பள்ளிவாசல் புதுப்பிக்க இடையூறு, பள்ளிவாசல்களில் ஒலிபெருக்கி மூலம் பாங்கு சொல்ல தடை உள்ளிட்ட சமுதாய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தமிழக சட்டமன்றத்தில் சமுதாய குரலாக இன்றைக்கு எதிரொலித்து வருகிறார் KAM முகமது அபூபக்கர் MLA. பாபர் மஸ்ஜித் தொடர்பான வழக்குகள் ஒன்றிணைக்கப்பட்டு அதில் உச்சநீதிமன்றம் விரைவில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்தியாவின் பன்முகத்தன்மை காக்கப்பட இருந்த இடத்தில் பாபர் மஸ்ஜித் மீண்டும் எழுப்பப்பட வேண்டும் என நாடாளுமன்ற மக்களவையில் அறைகூவல் விடுத்தார் பேராசிரியர் KM காதர் மொஹிதீன். பாபர் மஸ்ஜித் தகர்ப்பு தொடர்பான நீதிபதி லிபரான் அறிக்கை மீது நாடாளுமன்ற மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் அப்துல் ரஹ்மான், இந்த மன்றத்தில் பாபர் மஸ்ஜித் தகர்ப்பின் குற்றவாளிகளான அத்வானி உள்ளிட்டோர் அமர்ந்திருப்பது வெட்கக்கேடு என ஆவேசத்துடன் குறிப்பிட்டு
ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தினார். Let this demolished Babri Masjid be reconstructed in the same site by the people. If that people are led by our Advani ji, we are all ready to queue up behind him. That will be the historical achievement in this country. This kind of secularism, this kind of communal harmony, this kind of communal amity should be proved in this history of India. This will be really a new era for all our Indians. This will be proud of, this will be the proud of each and every Indian citizen among the world country, the country's nations. தமிழ்நாட்டில் சுனாமி பாதிப்பு சென்னை, நாகை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் தீவிர பணியாற்றி நிவாரண உதவிகளை முனைப்போடு செய்தது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். வீடிழந்த மக்களுக்கு பைத்துர் ரஹ்மா திட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் இன்று வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. 2004 மே 22 அன்று மத்திய அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணைந்ததும் இந்திய முஸ்லிம்களின் சமூக பொருளாதார நிலையை ஆய்வு செய்வதற்கும் மதம், மொழி, சிறுபான்மையினர் கல்வி வேலைவாய்ப்பு குறித்து ஆய்வு செய்ய ஆணையங்கள் அமைத்தல், ஆசாத் பவுண்டேஷனுக்கு மானியத்தை உயர்த்துதல், உருது மொழி கல்வி வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்தல், நிதிநிலை அறிக்கையில் மொத்த தொகையில் 15% சிறுபான்மை நலத்திற்கு ஒதுக்குதல் என்பனவற்றை குறைந்தபட்ச செயல் திட்டத்திற்கு அளித்தது. இந்திய தேர்தல் ஆணையத்தால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2012 மார்ச் 3 அன்று அங்கீகரிக்கப்பட்டு அதன் தேர்தல் சின்னமாக ஏணி வழங்கப்பட்டுள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சொந்த சின்னம் ஏணி, சொந்த சின்னம் ஏணி. இந்து முஸ்லீம் கிறிஸ்துவரின் அன்பு சின்னம் ஏணி, அன்பு சின்னம் ஏணி. ஏற்றம் தந்திடும் ஏணி, புது மாற்றம் தந்திடும் ஏணி. சென்னை காயிதே மில்லத் மன்சில் அதன் தலைமையகமாக செயல்படுகிறது. தேசிய ஒருமைப்பாடு, சமய நல்லிணக்கம், சிறுபான்மையினர் தனித்தன்மை காத்தல் என்பதை லட்சியமாக கொண்டு செயல்படும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சமுதாய ஒற்றுமை, மஹல்லா ஜமாத் கட்டுப்பாடு, உலமாக்கல் கண்ணியம் காக்கப்பட பாடுபட்டு வருகிறது. சென்னையில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் செயற்குழு கூட்டத்தில் அதன் தேசிய தலைவராக முனீருல் மில்லத் பேராசிரியர் KM காதர் மொஹிதீன் தேர்வு செய்யப்பட்டு செயல்படுகிறார். சமுதாயத்திற்கு நல்வழிகாட்டும் தலைவர் பேராசிரியர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சமுதாயம் தொடர்பான பல தேவைகள் நிறைவேற காரணமாக இருந்தவர். இன்னும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி வரக்கூடியவர். முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகள் கோரிக்கையையும் அழுத்தமாக வைத்தவர். நிறைய கோரிக்கைகளை நான் சொல்ல மாட்டேன். சிறையில் வாடிக்கொண்டிருக்கிற நண்பர்கள், அவர்களுக்காக இங்கே உங்களிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்று அவர்கள் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நீங்கள் விடுதலை செய்வீர்களேயானால் அவர்களுடைய நன்னடத்திக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று தாழ்மையோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களால் எந்த சிரமமும் எந்த சிக்கலும் வராது. இங்கே கூடியிருக்கிற சமுதாய மக்களுடைய சார்பாக நான் சொல்லுகின்றேன். சிறையிலே வாடி வதங்கி இப்பொழுது நன்னெறியை தேடிக்கொண்டிருக்கிற அந்த தம்பிகள், அவர்களுக்கெல்லாம் நீங்கள் அன்பு செலுத்தி கருணை காட்டி அவர்களை சமுதாயத்தின் மக்கள் அனுப்பினீர்களேயானால் அவர்களால் எந்த ஒரு தீங்கும் இந்த சமுதாயத்திற்கோ நாட்டுக்கோ வேறு யாருக்கோ வராது. அதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் தர தயாராக இருக்கிறேன். நான் அதற்கு பொறுப்பேற்கிறேன் என்று மிக பணிவோடு உங்களிடத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த அற்புதமான தலைவர் பேராசிரியர் பெருந்தகை KM காதர் மொஹிதீன் அவர்கள் தலைமையில் அணிவகுப்போம். ஆக்கப்பூர்வமாக காரியமாற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் இணைந்து செயலாற்றுவோம். அழைக்கின்றார் அழைக்கின்றார் காதர் மொஹிதீன் அழைக்கின்றார். பச்சிளம் பிறை கொடி தாய் சபை சிங்கங்களே,
தலைவர் அழைக்கின்றார் 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 காதர் முஹைதீன் அழைக்கின்றார்.